இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். அத்தகைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மிக முக்கியமான ஒன்று வர்மக்கலை சிகிச்சையாகும். நரம்புகளின் செயல்பாட்டை பூரணமாக அறிந்து வைத்துக் கொண்டு எந்த நரம்பை இயக்கினால் என்னவிதமான வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்ற சித்தர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்கேற்ற முறையில் வர்மக்கலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதுகெலும்பிலே தண்டுவடத்திலே கழுத்து எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த டிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தேய்மானம், இடுப்புகின் பகுதியிலே கோளாறுகள், அந்த தண்டுவட முதுகெலும்பிலே ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு இன்றளவும் உலக மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வாக கருதப்படுகிறது. வர்ம தெய்வீக மூலிகையான தேவகணிகை, எலும்பு ஒட்டி, சஞ்சீவி என்ற 3 விதமான அந்த வர்ம மூலிகைகளை அந்த சாறு பிழிந்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவே அந்த கழுத்திலிருந்து இடுப்புக்கு கீழே வரை உண்டான அந்த எலும்புகளிலே தேய்மானமானது முழுமையாக குணமாகிறது. அறுவை சிகிச்சை இன்றியே ஒரு முறை குணமாகிவிட்டால் மீண்டும் அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வருவதில்லை. அறுவை சிகிச்சை இன்றியே இந்த கோளாறு முழுமையாக தீர்க்கப்படுகிறது. 6 மாத காலத்திற்கு பிறகு அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வராது என்ற முழு உத்தரவாதமும் நாம் தருகிறோம்.